Good evening, Gopal. This is Professor R. Surendran for the technical discussion. What is the topic today we are going to discuss? என்ன பண்ண போறோம்? இன்னொரு PPT இருக்கு சார், பாயிலிங் அண்ட் கண்டென்சேஷன் PPT சார். Okay, you can present that PPT. ஆப்ஷன் நான் மாத்தணும். ஓகே சார். ஓகே, இப்ப பண்ணுங்க. சார் ஷேர் ஆகுதுங்களா சார்? விசிபிள். ஓகே. Okay, today's topic is boiling and condensation theory part question. This is the level 1 questions. So thanks to our mentor, Professor R. Surendran. Thank you for your gratitude. We will go to the session. So first boiling கேட்டிருக்காங்க. boilingல வந்து you can read the question. In transition boiling, heat flux decreases due to which of the following? Okay. First sir, low value of heat transfer coefficient at the surface during 100 degrees Celsius to 120 degrees Celsius surface temperature. Second, major portion of the heater surface is covered by vapor film which has smaller thermal conductivity as compared to liquid. Third one, nucleate boiling occurs very fast. So 1 or 2 or 3 only or 1 to 3 or you can go with the options explanation பார்ப்போம். இப்போ B சொல்லிருக்காங்க. B னா வந்து 2 only. Transition boiling heat flux decrease ஆகும் சொல்லிட்டாங்க. heat flux decrease ஆகும், ஆனா வந்து because a larger fraction of heater surface is covered by a vapor film. ஸோ அந்த வேப்பர் ஃபிலிம் வந்து நமக்கு இன்சுலேஷன் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து லோ தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் வேப்பர் ரிலேட்டட் டு லிக்விட் அப்படின்றாங்க. இப்போ நம்ம ஆப்ஷன் அது முன்னாடி போவோம், கேள்வியை போய் பார்ப்போம். இப்போ இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஒன்லின்னா 1 பொய், லோ வேல்யூ ஆஃப் ஃபிலிம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் அட் தி சர்ஃபேஸ் அப்படின்றது ஏதோ ஒரு பொய் சொல்லியிருக்கான். நியூக்ளியேட் பாயிலிங் அக்கர்ஸ் வெரி ஃபாஸ்ட்னா அதுவும் பொய்ன்னு சொல்றாங்க. இப்போ வந்து ஹீட்டட் சர்ஃபேஸ் வந்து வேப்பர் ஃபிலிமா கவர் ஆயிருக்கும். வேப்பர் ஃபிலிமுக்கு ஸ்மாலர் தெர்மல் கண்டக்டிவிட்டி, அதனால தான் வந்து டிரான்சிஷன் பாயிலிங்ல ஹீட் ஃப்ளக்ஸ் குறையுது. இப்போ நம்ம இந்த என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா டிரான்சிஷன் பாயிலிங்ல ஹீட் ஃப்ளக்ஸ் எப்படி குறையுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். டிரான்சிஷன் பாயில ஹீட் ஃப்ளக்ஸ் ஏன் குறையுது அப்படின்னா வந்து வேப்பரால குறையுது. வேப்பரோட தெர்மல் கண்டக்டிவிட்டி அதிகமா இருக்கு, வேப்பரோட தெர்மல் கண்டக்டிவிட்டி கம்மியா இருக்கு அப்படின்னு கம்மியா இருக்கு பார்க்கணும். ஓகே, நைஸ். Which one of the following regimes of boiling curve can be considered as reverse of condensation? So condensation-க்கு எதிரான யாரு? condensation மாதிரியே இருக்கணும், ஆனா அந்த பாயிலிங் வந்து condensation-க்கு ஆப்போசிட்ல இருக்க மாதிரி இருக்கணும் அப்படின்றான். ஃப்ரீ கன்வெக்ஷன் பாயிலிங்கா, நியூக்ளியேட் பாயிலிங்கா, டிரான்சிஷன் பாயிலிங்கா, ஃபிலிம் பாயிலிங்கான்னு கேக்குறாங்க. ஆன்சர். So condensation boiling D சொல்றாங்க. boiling takes இதுல என்ன அப்படின்னா D சொல்றானுங்க. சரி, boiling take heat and condensation release. condensationல boiling வந்து it is heat absorption process, condensation வந்து heat rejection process. ஓகே, so boiling and condensation is opposite phenomena. so என்ன boiling அப்படின்னா flame boilingன்றானுங்க. so எந்த boiling வந்து reverse of condensation அப்படின்னா flame boiling அப்படின்றானுங்க. அதாவது ஃப்ரீ கன்வெக்ஷன் பாயிலிங் ரெஜிமா, நியூக்ளியேட் பாயிலிங் ரெஜிமா, டிரான்சிஷன் பாயிலிங் ரெஜிமா, ஃபிலிம் பாயிலிங். இது வந்து ஃபிலிம் பாயிலிங் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், when a liquid flows through a tube with a subcooled or saturated boiling, what is the process known? Okay, pool boiling, bulk boiling. pool boiling, bulk boiling, convection boiling, forced convection boiling ன்னு கேக்குறாங்க. இப்போ வந்து ஆப்ஷன் டி சொல்றாங்க. எப்படின்னா சேச்சுரேட்டட் பாயிலிங்ல இல்ல சப்கூல்டா போகும்போது ஃபோர்ஸ் கன்வெக்ஷன் பாயிலிங். இங்க வந்து ஆப்ஷன் டி கொடுத்துறாங்க. சப்கூல்ட் ஆர் சேச்சுரேட்டட் பாயிலிங் இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் பல்க் ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து பூல் பாயிலிங் அப்படி சொல்றாங்க. சப்ஸ்டன்ஸ் சப்கூல்ட் ஆர் சேச்சுரேட்டட் ஃப்ளூயிட் ஆஸ் எ பல்க் ஃப்ளூயிட் ஃப்ளோ டூரிங் பாயிலிங் பார்த்தா
flow boiling or forced convection boiling. So வந்து அந்த பல்க் fluid flow ஓட நடக்குதா பல்க் fluid flow இல்லாம நடக்குதா அப்படின்றது தான். அப்ப கேள்விக்கு போங்க. கேள்வி பாத்தீங்கன்னா when a liquid flow through a tube bulk fluid ஓட flow ஓட நடக்குது. பல்க் அந்த liquid flow இல்லாம இருந்ததுன்னா அது pool boiling. பல்க் fluid ஓட நடக்கும்போது அது forced convection boiling அப்படின்றானுங்க. So சூப்பரான क्वेश्चन. இது wicket taking question. Next. Assertion: if the heat flux in pool boiling over a horizontal surface is increased above the critical heat flux, the temperature difference between the surface and liquid decreases sharply. Reason: with increasing heat flux beyond the value corresponding to the critical heat flux, a stage is reached when the rate of formation of bubbles is so high that they start to coalesce and blanket the surface with a vapor film. ஓகே ஆப்ஷன் பாத்துறோம். ஆப்ஷன் மேல கொஞ்சம் இருக்குங்க. டெல்லி கொடுத்துருக்காங்க. டெல்லினா வந்து ரெண்டாவது மட்டும் தான் உண்மை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முதல் வந்து பொய்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹீட் ஃப்ளக்ஸ் வந்து டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஹீட் ஃப்ளக்ஸும் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸுக்கும் டயக்ராம் போட்டிருக்காங்க. டயக்ராம் வந்து ஒரு என் மாதிரி வருது. என் மாதிரி இருக்கு, பார்த்தா ஒரு என் மாதிரி இருக்கு. ஹீட் ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது பியாண்ட் கிரிட்டிக்கல் வேல்யூ. கிரிட்டிக்கல் வேல்யூவோட தாண்டும் போது டெம்பரேச்சர் ஆஃப் சாலிட் சர்ஃபேஸ் and liquid increase sharply, not decreases. After critical value, the boiling regime changes from nucleate to flame boiling. Critical இடத்துல தான் nucleate to flame மாறுது அப்படின்றானுங்க. Flame boiling, a flame of vapor is formed between surface and liquid, and the heat transfer is mainly through the radiation. அப்ப flame boiling அப்புறம் வந்து mainly through the radiation சொல்றாங்க. கேள்விக்கு போயிடுங்க. இப்ப இதுல ரெண்டாவது ஈக்குவேஷன் with increasing heat flux beyond the value corresponding to the critical heat flux, a stage is reached. ஆமா, rate of formation of bubble வந்து அந்த இடத்துக்கு அப்புறம் வந்து கிரிட்டிக்கலுக்கு அப்புறம் வந்து ரொம்ப ஹையா இருக்குமா. அந்த பபுள் ஃபார்ம் ஆனால ஃபிலிம் ஃபார்ம் ஆகும். ஸோ கிரிட்டிக்கலுக்கு அப்புறம் கிரிட்டிக்கல் ஹீட் ஃப்ளக்ஸ்க்கு பாயிண்ட் தாண்டினதுக்கு அப்புறம் பபுள் நிறைய ஃபார்ம் ஆகும். அது வந்து பிளாங்கெட் ஆஃப் ஃபிலிம் வந்து உருவாகும். அதாவது அந்த நியூக்ளியேட் பாயிலிங்க்கு அப்புறம் வந்து அது வந்து அந்த அந்த பாயிலிங் வந்து ஃபிலிம் பாயிலிங்கா மாறதுக்கு, அந்த கிரிட்டிக்கல் இடத்துக்கு அப்புறம் ஃபிலிம் பாயிலிங்கா மாறதுக்கான ஒரு தடயத்தை உருவாக்குது அப்படின்றான். ஹீட் ஃப்ளக்ஸ் இன் ஃபுல் பாயிலிங் ஓவர் தி ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் இன்க்ரீஸ், அது வந்து பொய்ன்னு சொல்றான். போது ஹீட் ஃப்ளக்ஸ் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி சர்ஃபேஸ் அண்ட் லிக்விட் டிக்ரீஸ் ஷார்ப்லி, அது டிக்ரீஸ் ஆகாது அப்படின்றான். இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி. ஆமா, இன்க்ரீஸ் தான் ஆகும்ன்றானுங்க. டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றானுங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பொய், ரெண்டாவது உண்மை. அதனால டி. தேங்க்யூ. நெக்ஸ்ட். இந்த எண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா நல்லது. அது இப்போ மறுபடியும் தான் போட்டிருக்கானுங்க. ஆமா சார். 4 ஆப்ஷன் வாசிங்க. ஓகே சார். Onset of nucleation causes a marked change in slope. At the point B, heat transfer coefficient is the maximum. In an electrically heated wire submerged in the liquid, film heating is difficult to achieve. Beyond the point C, radiations become significant. என்ன ஆப்ஷன் பாத்துருவோம். சோ ஆப்ஷன் ஏ கொடுத்திருக்கான். 1 2 4 3 வராதுன்னு சொல்றான். சோ 3 வராதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஹீட், அதே ஆப்ஷன் தான் நான் ஆன்சர்லயும் கொடுத்திருக்கான். நம்ம ஆன்சர்லயே பார்த்தோம், எக்ஸ்பிளனேஷன்ல பார்த்தலாம். சோ இப்போ நியூக்ளியேஷன் ஆஃப் பபிளிங் ஸ்டார்ட் பியாண்ட் த பாயிண்ட் ஏ அண்ட் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் மோர் அண்ட் மோர் பபிள்ஸ் ஆர் ஃபார்ம்ட் அப் டு பி. ஸோ பபுள் ஃபார்ம் ஆகுது அப்படின்றான். பபுள் ஏ டு பி வந்து பபுளா உருவாயிட்டே இருக்கு. அப்புறம் பில இருந்து டிரான்சிஷன் பாயிண்ட் ஆஃப் நியூக்ளியேட் டு ஃபிலிம், பபுள் வந்து ஃபிலிமா மாறுது. ஹீட் டிரான்ஸ்ஃபர் இஸ் மேக்ஸிமம், ஹீட் டிரான்ஸ்ஃபர் வந்து அங்க மேக்ஸிமம் அட்டைன் ஆகுது. பில பாயிண்ட் பில வந்து டிரான்சிஷன் பாயிண்ட், அதான் கிரிட்டிக்கல் பாயிண்ட், டிரான்சிஷன் பாயிண்ட் பேர் சொல்லுவாங்க. அங்க வந்து ஹீட் டிரான்ஸ்ஃபர் மேக்ஸிமமா இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். So the heat transfer coefficient, அப்ப heat transfer coefficient maximum இருக்கும் அப்படின்னு தான் சொல்றேன். Electrically heated wire can achieve flame boiling easily. ஒரு electric because of flame the major energy portion transferred by radiation. flame கொண்டனாலே radiation அப்படின்றது நம்ம தெரியணும். அது போன क्वेश्चनலயும் பார்த்தோம். previous questionல சொல்லிருக்காங்க சார். ஆமா. இப்போ இங்க என்னன்னா electrically heated wire can achieve flame boiling easily. நம்ம போய் ஆப்ஷன் 3 பார்ப்போம். ஆப்ஷன் 3ல electrically heated wire submerged in the liquid flame heating is difficult சொல்றான். அது பச்சை போய். electrical heated wire வந்து submerged in the liquid வந்து flame boiling is easy to achieve. ஆமா, easy to achieve. and difficult என்ற ஒரு வார்த்தையை வச்சு நமக்கு பொய்யா மாத்திட்டான். yes, next. Consider the following statement regarding nucleate boiling.
The temperature of the surface is greater than the saturation temperature of the liquid. Okay. Bubbles are created by the expansion of entrapped gas or vapor at small cavities in the surface. Okay. The temperature is greater than that of film boiling. The heat transfer from the surface of the liquid is greater than that in film boiling. Okay. இப்போ என்ன சொல்றா தீர்ப்பு என்ன வழங்குறா? ஆப்ஷன் ஏவா? Yes. ஏ ஆப்ஷன் ஏ சொல்றான். அப்போ வந்து இது பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பபிள் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு உண்மைதான். அந்த கொஸ்டினை வைங்க. 3 மட்டும் தப்புன்னு சொல்றான். டெம்பரேச்சர் சர்ஃபேஸ் இஸ் கிரேட்டர் than the saturation temperature. சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து சேச்சுரேஷன் டெம்பரேச்சரோட அதிகமா இருக்கும்னு சொல்றான். உண்மை. பபுள் வந்து ஃபார்ம் ஆகும். உண்மை. டெம்பரேச்சர் வந்து ஃபிலிம் பாயிலிங்கோட கிரேட்டர் கிடையாது. அது பொய். ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் தி சர்ஃபேஸ் ஃப்ரம் தி சர்ஃபேஸ் டு லிக்விட் ஃபிலிம் பாயிலிங்கோட ஹீட் டிரான்ஸ்ஃபர் அதிகம். டெம்பரேச்சர் அதிகம் கிடையாது, ஆனா ஹீட் டிரான்ஸ்ஃபர் அதிகம் ஃபிலிம் பாயிலிங்கோட. ஹீட் டிரான்ஸ்ஃபர். இப்போ எக்ஸ்பிளனேஷன் பார்த்துருவோம். In boiling phenomena, the heat is given by the solid surface, so temperature of solid surface greater than the liquid. So boiling நாலே வந்து solid பெரியவனா இருக்கணும், liquid கம்மியா இருக்கணும் அப்படின்ட்டான். This statement is self-explanatory அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ bubble form ஆகுது. Bubble எங்க form ஆகுது? The temperature surface is more in flame boiling. டெம்பரேச்சர்ல அண்ணன் யார் அப்படின்னா ஃபிலிம் தான் அண்ணன். ஆனா ஹீட் டிரான்ஸ்ஃபர்ல அண்ணன் யார் அப்படின்னா நியூக்ளியேட் தான் அண்ணன். Nucleate boiling, the temperature of surface in nucleate boiling is low, but the heat transfer coefficient is more. Nucleate boiling la temperature கம்மியா இருந்தாலுமே heat transfer coefficient more ஆ இருக்கும் அப்படின்றது போதும். அதிகமா இருக்கு சார். Yes sir. Yes. Next. Sir, after condensation sir. Okay. For the laminar condensation on a vertical plate, the Nusselt theory says that inertia force in the film is negligible compared to viscosity and weight. Heat flow is mainly by conduction through the liquid film. Convection in liquid film as well as in vapor is neglected. Velocity of the vapor is very high. Solution option. பாம்பே சொல்றான் velocity of vapor is low அப்படின்றது சொல்றானுங்க. velocity of vapor is low. அப்போ வந்து பாம்பேனா 1 and 2 3 வராது அப்படின்றான். மேல போங்க. இப்போ velocity of vapor is high ன்றது பச்சை போய். inertia force வந்து negligible தான் இருக்கும்ன்றது வந்து நம்ம தெரிஞ்சிக்கலாம். லேமினார் கண்டென்சேஷன்ல இனர்ஷியா ஃபோர்ஸ் வந்து நெக்லிஜிபிளா இருக்கும் விஸ்காசிட்டி வெயிட்டோட. ஹீட் ஃப்ளோ வந்து பை கண்டக்ஷன் டு தி லிக்விட் ஃபிலிம் அண்ட் கன்வெக்ஷன் லிக்விட் ஃபிலிம் as well as in the vapor is neglected. So heat flow is mainly by conduction. கன்வெக்ஷன்னால நடக்கிற ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நெக்லெக்டட் ஆக்கிடுறோம். கன்வெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நெக்லெக்ட் ஆக்கிடுறோம் அப்படின்னா வெர்டிகல் பிளேட்ல கன்வெக்டிவ் லிக்விட் ஃபிலிம்னால நடக்கிற ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நெக்லெக்டட். ஆனா கண்டக்ஷன் மட்டும்தான் வந்து அவங்க கன்சிடர் பண்றாங்க. வெலாசிட்டி வந்து கம்மியா இருக்கும். வெலாசிட்டி கம்மியா இருக்கும் அப்படின்றது ஒரு தகவலை பதிவு பண்றாங்க. சூப்பர். ஸோ அதை வச்சு 3வது தள்ளி விட்டுறோம். ஆனா 1வது 2வது பாஸ் ஆயிடுறோம். நெக்ஸ்ட். Assertion: drop wise condensation is associated with higher heat transfer rate as compared to that of heat transfer rate in film condensation. Okay. Reason: in drop condensation there is free surface through which direct heat transfer takes place. Okay, option. ரெண்டுமே உண்மைன்னு சொல்லியிருக்கானுங்க. மேலே போயிடுங்க. ரெண்டுமே உண்மைன்னு சொல்லியிருக்காங்க. மேலே கொஸ்டின் மட்டும் போயிடும். இப்போ என்னன்னா டிராப் வைஸ் கண்டென்சேஷன் வந்து ஹீட் டிரான்ஸ்ஃபர் அவன் தான் அண்ணன். ஹையர் ஹீட் டிரான்ஸ்ஃபர் ரேட். டிராப் வைஸ்ல வந்து Q வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சீங்க. அது காரணம் வந்து ஃப்ரீ சர்ஃபேஸ். ஃப்ரீ சர்ஃபேஸ் வந்து இருக்கனால இதுவாகுதுன்றானுங்க. ஃப்ரீ சர்ஃபேஸ் த்ரூ விச் டைரக்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். டிராப் வைஸ்ல ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் அதிகம். டிராப் வைஸ் கண்டென்சேஷன்ல ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அதிகம். அதுக்கு காரணம் என்னன்னா ஃப்ரீ சர்ஃபேஸ் இருக்கு. அது ஃப்ரீ சர்ஃபேஸையும் டைரக்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. இப்போ எக்ஸ்பிளனேஷன் வாங்க. In drop wise condensation, most of the cooling surface is exposed to the heated fluid. Cool ஆனவன் heated fluid expose ஆகுறான். Due to this exposed surface, heat transfer coefficient is more. H அதிகமா இருக்கும். So heat transfer அதிகமா இருக்கும், H அதிகமா இருக்கும், exposing area அதிகமா இருக்கும். So solid. So another fluid இதை தாண்டான் அப்படின்னா சூப்பர். Next. Consider the following statements. If the condensing liquid does not wet a surface, then drop-wise condensation will take place on it. Drop-wise condensation gives a higher heat transfer rate than film-wise condensation. Reynolds number of condensing liquid is based on its mass flow rate. Suitable coating or vapor additive is used to promote film-wise condensation.
ஸோ வந்து ரெண்டாவது கண்டிப்பா வரும். ஃபிலிம் வைஸ் கண்டென்சேஷனுக்கு வந்து நம்ம ஆமா சார். இது பண்ணுவோமா, சர்ஃபேஸ் கோட்டிங் பண்ணுவோமா அப்படின்றத நீங்க செக் பண்ணணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா 2 3 4 ஆன்சர் பாருங்க. 1 2 3. அப்போ வந்து யார வந்து தவிர்க்கிறானுங்க? டி. 1 2 3னா fourth சார் கோட்டிங். கோட்டிங் வந்து பண்ணா டிராப் வைஸ் வரும். அதாவது சூட்டபிள் கோட்டிங் வேப்பர் அடிட்டிவ்ஸ் எடுத்தா டிராப் வைஸ் ப்ரோமோட் டிராப் வைஸ் கண்டென்சேஷன். எஸ் சார், எஸ் சார். ரெனால்ட்ஸ் நம்பர் ஆஃப் கண்டென்சிங் லிக்விட் இஸ் பேஸ்ட் ஆன் இஸ் மாஸ் ஃப்ளோ ரேட். உண்மைதான். கண்டென்சிங் லிக்விட் டஸ் நாட் வெட்னா வெட் பண்ணா ஃபிலிம், வெட் பண்ணலனா டிராப். ஓகே சார். வெட் பண்ணலனா டிராப், வெட் பண்ணா ஃபிலிம். டிராப் வைஸ்க்கு ஹையர் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டு, ஃபிலிம் வைஸ்க்கு லோயர் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டு. ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ் ஃப்ளோ ரேட்டு. சூட்டபிள் கோட்டிங் அண்ட் வேப்பர் அடிட்டிவ் கொடுத்தோம்னா இட் ப்ரோமோட் த டிராப் வைஸ் கண்டென்சேஷன். ஏன்னா வந்து இம்பியூரிட்டினால வந்து டிராப் வைஸ் கண்டென்சேஷன் வரும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட். For a single tube horizontal position in preferred over vertical position for better heat transfer, heat transfer coefficient decreases if the vapor stream moves at high velocity. Condensation of steam on an oily surface is dropwise. Condensation of pure benzene vapor is always dropwise. ஓகே, இப்ப சி வந்து மூணாவது வந்து எனக்கு உண்மைன்னு தெரியும். சோ அப்போ வந்து பிஆர் டிஆர் ஆன்சர் பாத்துக்கங்க. ஓகே. சி கல்கட்டா சொல்றானா? எஸ் சார், 2 and 4. ஓஹோ, மேல போங்க. என்னன்னா டிராப் வைஸ் கண்டென்சேஷன் வந்து ஆயிலி சர்ஃபேஸ்ல நடக்கும் அப்படின்றது எனக்கு கன்ஃபார்மா தெரியுமே. we have to check it out. இதுக்கான ஆன்சர் வந்து எனக்கு 3 வந்து கன்ஃபார்மா தெரியும். அதனால வந்து கொஞ்சம் பாத்துக்கணும். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் டிக்ரீசஸ். மத்த என்ன ஆப்ஷன் வந்து பியூர் பென்சினுக்கு எந்த மாதிரி இதுவாகுது எல்லாமே நம்ம ஓரளவு செக் பண்ணிட்டு சொல்லிக்கலாம். ஓகே சார். ஓகே சார். ஆயிலி சர்ஃபேஸ் ப்ரோமோட், அவன் என்ன சொல்லிருக்கான்? ஆயிலி சர்ஃபேஸ் ப்ரோமோட் டிராப் வைஸ். ஆமா, 3 உண்மைன்னு தான் சொல்லிருக்கான். அந்த கண்டென்சேஷன் ஆயிலி சர்ஃபேஸ் ஆல்வேஸ் ஃபிலிம் வைஸ் டியூ டு ஹை விஸ்காசிட்டி. ஆயிலி சப்ஸ்டன்ஸ், ஆயிலி சர்ஃபேஸ். அப்போ என்னமா மேல போ. oily surface, the condensation on the steam on the oily surface வந்து flame wise தான். அவன் பாரு ஆப்ஷன் எப்படி கொடுத்துருக்கான் பாருங்க, கீழே இறங்கியோ. oily surface always promote drop wise condensation. ஆனா the condensation oily surface always flame wise due to high viscosity ன்னு சொல்றோம். இப்படி ஒரு மாற்று கருத்து இருக்குமா அப்படின்னு தெரியல. சரி, செக் பண்ணிக்கலாம். சரிங்க சார். பாஸ் Sir, 17. Even though drop-wise condensation is more efficient, surface condensers are designed on the assumption of film-wise condensation as a matter of practice. Reason: drop-wise condensation can be maintained with the use of promoters like oleic acid. Okay, answer. பாம்பே ரெண்டுமே உண்மை, ரெண்டுமே சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்கானுங்க. Yes sir. ஓகே, சூப்பர். அப்போ என்னன்னா ஓலிக் ஆசிட் வச்சு drop-wise condensation வந்து can be maintained on the new surface with promoter வச்சு பண்றது உண்மைதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வழக்கமா வந்து drop wise condenser தான் டிசைன் பண்றாங்கன்றாங்க. சூப்பர் சார். சார் எண்ட் முடிஞ்சு. ஓகே, தேங்க் யூ சாம்பியன். ஸோ வந்து இது வந்து ஃபுல்லா ஒரு கண்டென்சேஷன் பத்தி, ஒரு நல்ல பாயிலிங் அண்ட் கண்டென்சேஷன் பத்தி நல்லா இருந்தது. இட்ஸ் a nice thing. Stop share the screen and thank you champion, thank you, and revise all those things and take notes and okay, நல்லா பண்ணுங்க. அன்னைக்கு முடிக்காத ரிவிஷன் வந்து எத்தனை நாள் கழிச்சு பண்றோம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணீங்க. எத்தனை முடிச்சிருக்கோம், ரிவிஷன் என்ன பண்றோம், அந்த ப்ராக்ரஸ் நோட் போட சொன்னேன், போட்டீங்களா? போட்டேன் சார். போட்டு நீங்க டெய்லியும் காலைல இருந்து என்னென்ன ஆக்டிவிட்டி பண்றீங்கன்றத நோட் பண்ணிக்கலாம். ஓகே சார். ரிவிஷனா என்ன இது பண்ணுங்க, அப்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, we will end the meeting now. Thank you champion. Thank you sir.